தமிழகத்திற்கு மோடி 8 முறை வந்தும் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை. திமுக கூட்டணியில் ராகுல், ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பிரச்சாரம். அதிமுக கூட்டணியில் தானும் பிரேமலதா மட்டுமே பிரச்சாரம் செய்ததாக தேர்தல் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கனவு பலிக்காததால் ஆதங்கத்தில் பேசுகிறார் ஓ பன்னீர்செல்வம். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மக்களவைத் தேர்தலில் கடந்த முறையை விட அதிமுக கூடுதலான வாக்குகள் பெற்றுள்ளது. திமுக வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட குறைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. டெல்லியில் நேரத்தில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் தொடங்கியது. அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் பங்கேற்பு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்ய வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் கடந்த முறையை விட அதிமுக கூடுதலான வாக்குகள் பெற்றுள்ளது. திமுக வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை விட குறைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கட்சிக்கு துரோகம் செய்த பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியில் பாஜக உட்கட்சி மோதல் வலுக்கிறது. குறுக்கு வழியில் பதவிக்கு வந்தவர் செல்வ கணபதி என சாமிநாதன் குற்றச்சாட்டு. வருகிற 18ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக ஆலோசனை கூட்டம். நிர்வாகிகள் தேர்வு, விஜய் பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் குறித்து ஆலோசனை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1520 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமிற்கு 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய்க்கு விற்பனை. திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. புதிய எம்பிக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்த முடிவு. கருத்து கணிப்பு வெளியான நாளில் உச்சத்தை எட்டிய பங்குச்சந்தை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் வீழ்ச்சியடைந்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளை நாளை நடைபெறுகிறது. 6244 காலியிடங்களுக்கு 20 லட்சம் பேர் போட்டி. நடிகை கங்கனா ரணாவத்தை அறிந்த பெண் காவலருக்கு பஞ்சாப் விவசாய சங்கத்தினர் ஆதரவு. பணியிடை நீக்க உத்தரவை வாபஸ் பெற வேண்டும் என கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. கர்நாடகம், கேரளாவில் 5 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோதையாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அதிக அளவில் தண்ணீர் விழும் பகுதிகளில் பயணிகள் குளிக்க தடை. ஹைதராபாத் பிலிம் சிட்டி உரிமையாளர் ராமோஜிராவ் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் மோடி இரங்கல். பத்திரிகை திரையுலகில் ராமோஜிராவ் பங்கு அளப்பரியது என முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் செய்தி. டெல்லியில் பல இடங்களில் தண்ணீர் பஞ்சம் தொடர்ந்து நீடிக்கிறது. குடிநீர் லாரிகளில் தண்ணீர் பிடிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். வன்முறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கனடா காட்டம். இந்திரா காந்தி படுகொலை குறித்து சுவரொட்டி ஒட்டியதற்கு கனடா அமைச்சர் கண்டனம். குற்ற வழக்கில் சிக்கிய மகனை மன்னிக்கவே மாட்டேன் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காட்டம். ஜோ பைடன் மூத்த மகன் ஹண்டர் பைடன் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்க முயற்சித்ததாக வழக்கு. T20 உலகக்கோப்பை லீக் சுற்றில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் நியூசிலாந்து அணி படுதோல்வி அடைந்தது. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்கள் சேர்த்தது. T20 உலகக்கோப்பை போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது பங்களாதேஷ். T20 போட்டியில் வலுவான அணிகள் தோல்வியை சந்திக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து பல பரீட்சை.